பாஜகவோட வேலையே ஆடியோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்களை பிளாக்மெயில் பண்ணி ஒண்ணு காசை கூட இல்லைன்னா அதை செஞ்சு கொடுன்னு சொல்லி மிரட்டுற ஒரு பிளாக்மெயில் கட்சி தானே. ஆடியோ வீடியோ கல்ச்சர் தானே பாஜக. இதை பார்த்து நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா என்னன்னா, இப்படிப்பட்ட அக்யூஸ்ட பாமக இருந்து பாஜக வரும்பொழுது பாஜக 15 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு சேர்த்துக்கிட்டது யாரு அப்படின்னா யாரும் இல்ல, நம்ம காரைக்குடி பைத்தியம் சாமியாருக்கே இன்னைக்கு ஆடியோ வீடியோ வச்சிருக்கானுங்க. என்னடா சாமியாருக்கே உனக்கு ஆடியோ வீடியோவா அப்படின்னு கேட்கலாம். அதாவது சான்ஸ் கிடைச்சா தர்மபுர ஆதீனத்துக்கு பாத்தீங்கன்னா பாஜக பாய்ஸ் நல்ல பழக்கம். அச்சிராஜாவில இருந்து, அண்ணாமலையில இருந்து, கருப்பு முருகானந்தத்துல இருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் RN ரவி வரைக்கும் நல்ல பழக்கம். இப்படி எல்லாம் க்ளோஸா இருந்தவங்களே ஏன்டா அந்த சாமியாருக்கு ஆப்பு வச்சாருங்க அப்படின்னா, என்னடா சாமியார் கேட்ட பணத்தையும் கொடுக்கல, கண்டுக்கிறது இல்ல, இவனே நம்ம பாதுகாப்புலதான் இருக்கான், இவன் என்னடா நமக்கே வேலையை போட்டு காட்டுறான், அப்ப சாமியாருக்கே நம்ம அடிக்கணும் விபூதி அப்படின்னு ஒரு பெரிய பிளான போட்டு செட்டிங் போடுறாங்க. சாமியாருடைய தம்பி, அவர் பேர் என்னன்னா விருதகிரி, அவர் என்ன பண்றாப்புல ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல SP ஆபீஸ்ல போய், இந்த மாதிரி எங்க அண்ணனை இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, மிரட்டுறாங்க, ஆபாச சார்ந்த ஆடியோ வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க, அது வெளியே வந்துடக்கூடாது, வந்தா எங்க ஆதீனத்துக்கே கெட்ட பேரு, இல்லன்னு சொல்லல, வந்துடக்கூடாது அப்படின்னா இருக்கு. எல்லாத்துக்கும் ஆடியோ வீடியோ செட் பண்ணி வேலையை பார்த்த அண்ணாமலை தான் இந்த அகோரத்துக்கு நெருங்கிய தோஸ்து, இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனா குருஜி. அப்புறம் தலைவர் நண்பன் என்ன செய்யறாப்புல அதை தானே இங்க உள்ளவன் செய்வான், அததான் அகோரமும். கொலை வழக்குகள் உட்பட பல வழக்குகளை, இன்னமும் 30க்கும் மேற்பட்ட வழக்குகளை நிலுவையில வச்சிருக்கக்கூடிய, கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய, அந்த ஏரியாவில் பெரிய தாதாவாக விளங்கக்கூடிய இந்த அகோரத்தை, கூட 10 பசங்களை வச்சுக்கிட்டு சுத்தக்கூடிய இந்த அகோரத்தை ஏன் அண்ணாமலை தான் பக்கத்துல நெருங்கிய கூட்டாளியா வச்சிருக்காரு? ஏன் அண்ணாமலை இது வரைக்கும் கட்சியில இருந்து நீக்கல? ஏன் அண்ணாமலை பாஜக மாவட்ட தலைவரா வச்சிருக்காரு? சாமியார மிரட்டினாலே ஆட்டடா போவான், அந்த அளவுக்கு பாதுகாப்பு நம்ம தான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கும் இந்து மதத்துக்கு நம்ம தான் பாதுகாப்பு. நம்மளே மீறி எங்க போறான், எங்கேயும் போக மாட்டான், அடிச்சாலும் கூச்சாலும் நம்ம தான் உனக்கு அப்படிங்கிற எண்ணத்துல கூட. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ தர்மபுரம் ஆதீனம் ஏதோ அவருடைய ஆபாச வீடியோ காட்டி பிஜேபியுடைய ஒரு மாவட்ட நிர்வாகி அகோரம் அப்படிங்கிறவர் மிரட்டினதாகவும் 20 கோடி பணம் கேட்டதாகவும் ஒரு தகவல். அதை ஒட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, எப்படி பார்க்குறீங்க? பாஜகவோட வேலையே ஆடியோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்களை பிளாக்மெயில் பண்ணி ஒண்ணு காசை கூட இல்லைன்னா அதை செஞ்சு கொடுன்னு சொல்லி மிரட்டுற ஒரு பிளாக்மெயில் கட்சி தானே. ஆடியோ வீடியோ கல்ச்சர் தானே பாஜக. இதை பார்த்து நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா என்னன்னா, இந்து மதத்தை காப்பாத்துறேன் அப்படிம்பானுங்க. அதாவது ஆன்மீகம்னு பேர்ல இருக்கக்கூடிய ஒரு சாமியாருக்கே இன்னைக்கு ஆடியோ வீடியோ வச்சிருக்கானுங்க. என்னடா சாமியாருக்கே உனக்கு ஆடியோ வீடியோவா அப்படின்னு கேட்கலாம். அதாவது சான்ஸ் கிடைச்சா அந்த கடவுளுக்கே உனக்கு ஆடியோ வீடியோ செட் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்ல வர்றேன் நானு. இல்ல, இப்போ இவர் தான் மோடி கிட்ட செங்கோல் கொண்டு போய் கொடுத்து, அந்த செங்கோலை பயபக்தியோட வாங்கிட்டு போய் புதிய நாடாளுமன்றத்தை திறக்கும் போது அதை வச்சாங்க. நேருக்கே செங்கோல் கொடுத்து சுதந்திரம் அடைந்த போது செங்கோல் கொடுத்த ஒரு பாரம்பரியம் கொண்ட தர்மபுர ஆதீனம், இந்து மதத்தின் பாதுகாவலர்னு சொல்லக்கூடியவங்க, சாமியார்களோடு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய கட்சி. அண்ணாமலை போய் வணங்குறாரு, மோடி போய் வணங்குறாரு. அப்படிலாம் இருக்கும்போது எப்படி இது நடந்ததுன்னு நம்பவே முடியலையே. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல, இந்த பாரம்பரியம் என்ன பாரம்பரியம்? ஒரு வெங்காய பாரம்பரியம் கிடையாது. இந்த ஆதீனம் மடாதிபதிகள் இவனுங்கெல்லாம் யாரு? இவனுங்கெல்லாம் யார் அப்படின்னா, ஒரு காலத்துல மக்கள் கிட்ட அதாவது ஏமாத்தி எழுதி வாங்கிய சொத்துக்கள், பிடுங்கின சொத்துக்கள், மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி அப்படியெல்லாம் எழுதி வாங்கப்பட்ட சொத்துக்கள், இதெல்லாம் அங்கங்க ஒன்னா சேர்த்ததுதான் ஒரு ஆதீனம், ஒரு மடாதிபதினு சொல்றது. இப்படிப்பட்டவனுங்க யாரோ எழுதி கொடுத்த சொத்துக்களை வச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம, இன்னும் சொல்ல போனா ஊரை ஏமாத்திக்கிட்டு
நல்லா வந்து நெய்யும் பருப்பும் சோறுமா தின்னுக்கிட்டு இதுல நிறைய மடங்குல மாட்டுக்கறி வேற திங்கிறானுங்க. இது ஒரு கதை, அப்புறம் சொல்றேன். இப்படியெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவனுக்கு தான் இந்த ஆதீனம் மடாதிபதிகள். ஏதோ இப்படிப்பட்டவனுங்களால நாட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல, மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல, இவனுங்க சொல்லக்கூடிய இவனுங்க கோட் பண்ற அந்த இந்து மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்படிப்பட்டவனுங்களுக்கு பாரம்பரியமும் இல்ல, ஒரு கன்றாவியும் கிடையாது. ஆனா இந்த தர்மபுரம் ஆதீனம் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தர்மபுர ஆதீனத்துக்கு 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியா. எவ்வளவு பெரிய பேர் பாத்தீங்களா? அதாவது பெரிய புடுங்கி பேர் பாருங்க, அப்படியே வண்டியா வைக்கிறது. இப்ப இந்த ஆளோடைய கையில செங்கோலை வாங்கி நரேந்திர மோடி அவர்கள் வந்து செஞ்சதா நீங்க சொல்றீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தர்மபுர ஆதீனத்தின் மேல் பாலியல் ரீதியான பல குற்றச்சாட்டுகள் உண்டு. ஒரு பொண்ணு வந்து படுக்கை அறை வர போய் பணம் வாங்கின குற்றச்சாட்டுல இவர் மீதும் உண்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் மட்டும்தான் குற்றச்சாட்டான்னு பார்த்தா இல்ல, பசங்களும் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன பையன், அந்த பையனுடைய பேர் எங்க நாம வந்து இங்க நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து இது சட்டம் அதை சொல்லுது. ஒரு பையனை இந்த ஆளோடைய ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கையமுக்கு கால அமுக்குன்னு சொல்லி இந்த ஆள் என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியல. இந்த ஆள் பாலியல் ரீதியா ஆபாச ரீதியா ஏதோ தேவையில்லாத வேலைகளை பார்த்திருக்காரு. அந்த பையன் சொன்ன குற்றச்சாட்டு கூட இப்பொழுதும் உண்டு. இப்படிப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபர் தான் இந்த தர்மபுர ஆதீனம். இவர் கையால தான் நரேந்திர மோடி நீங்க சொன்ன செங்கோலை வாங்கி சில விஷயங்கள் பண்ணாரு. விளங்குமா? கேக்குற நாடு விளங்குமா? அடுத்தது இந்த தர்மபுர ஆதீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக பாய்ஸ் நல்ல பழக்கம். அச்சிராஜாவில இருந்து, அண்ணாமலையில இருந்து, கருப்பு முருகானந்தத்துல இருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் RN ரவி வரைக்கும் நல்ல பழக்கம். இப்படி இருக்கும் பொழுது இந்த அண்ணாமலை கூட நல்ல பழக்கம். தர்மபுர ஆதீனத்துடைய பட்டின பிரவேசம் வந்து அந்த நிகழ்ச்சி அப்ப பல்லக்கில் இவர் வந்து சக மனிதர்கள் வந்து தூக்கிட்டு போகணுமா, அப்படி தூக்கிட்டு போறது வந்து தப்புன்னு நாம எல்லாம் பேசணும். ஏன்னா சக மனுஷன் ஏன் தூக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படி தூக்குற அளவுக்கு இவர் ஒண்ணு பெரிய புடுங்கியும் கிடையாது. அப்பேற்பட்ட புடுங்கியா இருந்தாலும் சக மனுஷன் தூக்கணும்னு அவசியமும் இல்ல. சாமியார அன்னைக்கு வந்து சக மனுஷனை சுமக்க கூடாது நாம எல்லாம் பேசணும். ஆனா அன்னைக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலை, அச்சிராஜா உள்ளிட்ட சங் பரிவார் வாழாக்கெல்லாம் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்படி எல்லாம் க்ளோஸா இருந்தவங்களே ஏன்டா அந்த சாமியாருக்கு ஆப்பு வச்சானுங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுண்ணே. என் மண் என் மக்கள் அப்படின்னு இப்ப இந்த அண்ணாமலை வந்து ஒரு நடைபயணம் வந்து செஞ்சாப்புல, அது பெரிய பிளாப்பு, ஃபெயிலியரு. அதை பத்தி நாமளே பேசியிருக்கோம். அதற்கு வந்து பணம் கேட்டு இவரை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இவங்க கேட்ட எதிர்பார்த்த தொகையை அந்த தர்மபுர ஆதீனம் சைட்ல இருந்து வரல. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாஜக காரங்களை இந்த தர்மபுர ஆதீனம் பெருசா கண்டுக்கிறது இல்ல. என்னடா சாமியார் கேட்ட பணத்தையும் கொடுக்கல, கண்டுக்கிறது இல்ல, இவனே நம்ம பாதுகாப்புலதான் இருக்கான், இவன் என்னடா நமக்கே வேலையை போட்டு காட்டுறான், அப்ப சாமியாருக்கே நம்ம அடிக்கணும் விபூதி அப்படின்னு ஒரு பெரிய பிளான போட்டு செட்டிங் போடுறாங்க. அந்த செட்டிங்கை யாரை வச்சு போடுறாங்கன்னா இந்த ஆதீனத்துடைய உதவியாளராக இருக்கக்கூடிய செந்தில் என்கிற செந்தில்குமார் அவர் மூலியமா வச்சு பிளான போடுறாங்க. இந்த தர்மபுர ஆதீனத்துக்கே ஆடியோ வீடியோவை போட்டுடுறாங்க. போட்டுட்டு யோ பாத யாத்திரைன்னு கேட்டா பணம் தர மாட்டா, ஒண்ணுமே இல்லைங்கிற, எங்களையும் கண்டுக்க மாட்டா, இப்போ ஆடியோ வீடியோ எங்க கையில இருக்கு, 20 கோடி ரூபாய் கொடுத்துறியா அப்படின்னு கேட்க, அந்த பக்கத்து ஆதீனத்துக்கு வந்து கஞ்ச மிஷினாரி ஆச்சு. ஏன்னா மத்தவங்க பணத்தெல்லாம் வாங்கி தானே பழக்கம், அதாவது ஊரா மூட்டு சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு தானே பழக்கம். இப்ப அங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் என்ன இவங்க தாத்தம் போட்டு சம்பாரிச்சதா, எல்லாம் அப்படி வந்தது தானே. அப்ப இவர் வந்து என்னடா அது, நாமளே இவ்வளவு பணத்தை நமக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டதுல நாம எப்படி இவ்வளவு பணத்தை கொடுக்கறதுன்னு ஒரு தயக்கம். அப்ப சாமியாருடைய தம்பி, அவர் பேர் என்னன்னா விருதுகிரி, அவர் என்ன பண்றாப்புல ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல SP ஆபீஸ்ல போய், இந்த மாதிரி எங்க அண்ணனை வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க, மிரட்டுறாங்க, ஆபாச சார்ந்த ஆடியோ வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க, அது வெளியே வந்துடக்கூடாது, வந்தா எங்க ஆதீனத்துக்கே கெட்ட பேரு, இல்லன்னு சொல்லல, வந்துடக்கூடாது அப்படின்னா இருக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில விசாரணை பண்ணும் பொழுதுதான் யாருன்னா அந்த வேலையை பார்த்தாங்கன்னா மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தினுடைய தலைமையில தான் இந்த வேலை நடந்திருக்கு. இப்ப அந்த அகோரம் யாருன்னு நம்ம பார்க்கணும். அந்த அகோரம்
இந்த அகோரம் யாருன்னா முன்னாடி பாமகல இருந்தாப்ல, பாமகவுல இருந்து இன்னைக்கு பாஜக இருக்க வரைக்கும் கட்ட பஞ்சாயத்தை பிரதானமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த அகோரம். அகோரம் கூட எப்பவுமே 10 பசங்க இருப்பானுங்க. அந்த பசங்க எப்பொழுதுமே கஞ்சா போதையிலே இருப்பானுங்க. எனி டைம் கஞ்சா தான். ஆனா ஆனா வந்து இவனுக்கு தான் கஞ்சா ஒழிப்பை பத்தி தமிழ்நாட்டுல பேசுவானுங்க. பாத்துக்கோங்க, இவனுக்கு லட்சணம் இப்படிதான். இப்படிப்பட்ட அகோரமும் அண்ணாமலையும் சிறந்த தோஸ்து. இப்படிப்பட்ட பாஜக மாவட்ட தலைவரான அகோரம் மேல 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இப்ப வரைக்கும் இருக்கு. அதுல கொலை வழக்குகளும் இருக்கு. பாமகவுல இருந்து பாஜக வரும் பொழுது இந்த அகோரம் மேல கொலை வழக்கு கூட இருந்துச்சு. இப்படிப்பட்ட அக்யூஸ்ட பாமகல இருந்து பாஜக வரும்பொழுது பாஜக 15 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு சேர்த்துக்கிட்டது யாரு அப்படின்னா யாரும் இல்ல, நம்ம காரைக்குடி பைத்தியம். இல்ல, காரைக்குடி பைத்தியம்னா யார சொல்றீங்கன்னு புரியல. ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு சொல்லி கடைசியில பல்பி அடிச்சாப்லயே எச்ராஜா சொல்றீங்க. ஓகே. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை மாநில தலைவர் வர அப்படி வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, இந்த பெல்ட்ல இந்த அகோரம் வந்து கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்றாப்புல, கூட ஆள் வச்சிருக்காப்புல, ரவுடிசம் பண்றாப்புல, பசங்க சப்போர்ட்டும் இருக்கு, நல்ல பணபலமும் இருக்கு, சரி வாப்பா நீ வாப்பா நம்ம கூட வாப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் அகோரமும் ரொம்ப க்ளோஸ் தோஸ்து, நெருங்கிய தோஸ்துக்கள். அண்ணாமலையோட வேலையே ஆடியோ வீடியோ கல்ச்சர் தானே. கர்நாடகாவில இருந்து இங்க இருக்கக்கூடிய கேடி ராகவன் வரைக்கும், இன்னும் சொல்ல போனா காயத்ரி ரகுராம் அக்காவில இருந்து எல்லாத்துக்கும் ஆடியோ வீடியோ செட் பண்ணி வேலையை பார்த்த அண்ணாமலை தான் இந்த அகோரத்துக்கு நெருங்கிய தோஸ்து. இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனா குருஜி. அப்புறம் தலைவர் நண்பன் என்ன செய்யறாப்புலயே அதை தானே இங்க உள்ளவன் செய்வான். அததான் அகோரமும். அகோரம் அவருடைய இயல்புகள், அவருடைய குணாதிசயம், ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குது, கொலை வழக்கு இருக்குது, அவருடைய குற்றப்பின்னணி, இதன் காரணமாக செய்யக்கூடிய ஒரு செயலை மொத்தமா பிஜேபி மேல போடுறதும் பிஜேபியுடைய மாநில தலைவரோட சேர்த்து கனெக்ட் பண்ணி சொல்றதும் சரியான ஒரு கேள்வி வருது இல்ல? சரி, அவர் சரியான நபரா இருந்தா இப்படிப்பட்ட அகோரத்தையா கட்சியில வச்சுக்கிட்டாரு? நான் உங்க பேச்சுப்படியே வரேன். அவரு வந்து சரியான நபரா இருந்தா இப்படிப்பட்ட அகோரத்தையா கட்சியில வச்சுக்கிட்டாரு? இப்ப ரீசெண்டா கூட ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் பொழுது அகோரத்தை தூக்கணும்னு போலீஸ் சொல்லும் பொழுது அண்ணாமலையா இன்வால்வ் ஆகி வேணாம்னு சொல்றாப்புல. என்ன காரணம்? வாட்ஸ் த ரீசன்? நீங்க சொல்ற மாதிரியா நான் வச்சுக்கிறேன். அண்ணாமலை ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், நான் ஏத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்படிப்பட்ட அண்ணாமலைய கொலை வழக்குகள் உட்பட பல வழக்குகளை, இன்னமும் 30க்கும் மேற்பட்ட வழக்குகளை நிலுவையில வச்சிருக்கக்கூடிய, கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய, அந்த ஏரியாவில் பெரிய தாதாவாக விளங்கக்கூடிய இந்த அகோரத்தை, கூட 10 பசங்களை வச்சுக்கிட்டு சுத்தக்கூடிய இந்த அகோரத்தை, இன்னும் சொல்ல போனா கூட கஞ்சா குடிக்கைகளை வச்சுட்டு சுத்தக்கூடிய இந்த அகோரத்தை ஏன் அண்ணாமலை தான் பக்கத்துல நிறைய கூட்டாளியா வச்சிருக்காரு? ஏன் அண்ணாமலை இது வரைக்கும் கட்சியில இருந்து நீக்கல? ஏன் அண்ணாமலை பாஜக மாவட்ட தலைவரா வச்சிருக்காரு? இப்படிப்பட்ட அகோரத்தை ஏன் அண்ணாமலை உட்பட பாஜக காரங்க இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா கிட்ட இன்ட்ரோ பண்ணி பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுக்க வைக்கிறாங்க? இந்த பழக்கம் எப்படி, இந்த நெருக்கம் எப்படி, நீங்க சொல்லுங்க. நான் அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க பாருங்க, இது எப்படி சாத்தியம்? சரி, ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி வருது இல்ல? அண்ணாமலை வந்து ஒரு பாத யாத்திரை போறாரு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்கள் வந்து பயணம், பெரிய நிதி தேவைகள் இருக்குது. அதுக்காக அவங்க அதை கேட்டிருந்திருக்கலாம். தருமபுர ஆதீனம் வந்து அதை கொடுக்க மறுத்து இருந்திருக்கலாம், அது வேற ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம், அது ஒரு சிக்கலாகி ஒரு பொய் வழக்கா கூட இருந்திருக்கலாம்ல? பொய் வழக்கா கூட இருந்திருக்கலாம்ல. ஆனா எஃப்ஐஆர்ல தர்மபுர ஆதீனத்தோட தம்பி வந்து ஆடியோ வீடியோ இல்லைன்னு சொல்லலையே, இப்படி பொய்யா சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லலையே. சார்ந்த இருக்கிறத நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம், உங்க மானம் பயிருன்னு சொல்றாங்க, எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு, அந்த ஆடியோ வீடியோ வெளியே வந்துச்சு அப்படின்னா எங்க ஆதீனத்துக்கே கெட்ட பேர், அப்படிதானே சொல்லியிருக்காரு. சரி, இப்ப அவங்க வந்து ஹனி டிராப் பண்ணி அவரை சிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னன்னு இதுல அவரே சொல்றாரு, அவர் தம்பியே சொல்றாரு. இதுல வந்து ஆதீனத்துடைய உதவியாளர் இருக்கக்கூடிய செந்தில் குமாருக்கும் இதுல கூட்டு இருக்கு, அவரும் சேர்ந்துக்கிட்டு தான் அதை பண்றாரு அப்படின்னு நான் சொல்லலன்னு ஆதீனத்தோட தம்பியே சொல்றாரு. அப்ப இதை நீங்க எப்படி பொய் வழக்குன்னு சொல்ல முடியும்? இல்ல, அப்படி பொய் வழக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த தர்மபுர ஆதீனமும் ஒண்ணு யோக்கிய சிகாமணி இல்ல, ஆல்ரெடி பல பாலியல் குற்றச்சாட்டுகள் உண்டு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாஜக காரங்களும் ஒன்னும் ஆடியோ வீடியோவுக்கு ஒன்னும் புதுசும் இல்ல, அவங்களுக்கு தெரியாத தொழிலும் இல்ல, அவங்க கல்ச்சரே ஆடியோ வீடியோ கல்ச்சர் தான் அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணா கூட வரும். ஓகே. இப்போ தர்மபுர ஆதீனம் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர்கிட்ட போய் மிரட்டுறாங்க, பணம் கேட்டுக்கிறாங்க, 20 கோடி கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவரை விட பெரிய பணக்கார சாமியார் சங்கரமடம்,
சங்கர மடத்துல ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி 2000 கோடி வசூலாகிட்டு இருக்குது. பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட, சித்தாந்த ரீதியாக தலைமை வகிக்கக்கூடியவரும் கூட. இவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கலாம்ல, ஏன் இவங்களை விட்டுட்டு தர்மபுராதேன்னு திருப்பி கேட்கறாங்க? அண்ணே, அங்க பணம் வாங்காம இருந்திருப்பாங்களா? காஞ்சி சங்கர மடத்துக்கும் கர்நாடகாவில இருக்கக்கூடிய சிருங்கேரி மடத்துக்கும் வந்த சண்டை தான் BL சந்தோஷ் தரப்புக்கும் இங்க இருக்கக்கூடிய KT ராகவன் தரப்புக்கும் வந்த சண்டை. அதுல காலி பண்ணதான் KT ராகவனை. யாருக்காக? BL சந்தோஷுக்காக இந்த அண்ணாமலை காலி பண்ணது. BL சந்தோஷுக்காக சிருங்கேரி மடத்துக்காக காஞ்சி மடத்தை சேர்ந்த KT ராகவனை. ஆனா அதுக்காக அந்த மடம் ஒண்ணு பாஜகவுக்கு ஃபண்ட் கொடுக்காமலாம் இருந்திருக்காது, கண்டிப்பா கொடுத்திருப்பார்கள். அவங்க எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்திருப்பாங்க. இந்த பிரச்சனை என்னன்னா, அதாவது அவங்க கொடுத்ததுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஏன்டா கொடுக்கல? இங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை இந்த பகுதிக்கு செலவு பண்றதுக்கு நீ ஏன் பணம் தரல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. தொழிலதிபர்கள்ட்ட கேட்டாங்க, பெரிய பெரிய வணிகர்கள்ட்ட கேட்டாங்க, அரசியல் புள்ளிகள்கிட்ட கேட்டாங்க, இல்லீகல் பிசினஸ் பண்றவங்ககிட்ட கேட்டாங்க. அப்படின்றது வரைக்கும் கூட அது வந்து பல ஆர்வத்தில் வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, பேசப்பட்டிருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம் போல நடந்திருக்கிற ஒரு பயணம் இது. நிறைய செலவு, ஆட்களை வந்து கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லப்படுது. வெளியே இருந்து ஆட்கள் கூட்டு வந்தாங்க, கூட்டு வர்றதுக்கு சாப்பாடு, தங்குறது, செலவு இவ்வளவு இருக்குது. ஒரு பெரிய ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் போல அது நடந்திருக்குது. இப்போ அதுக்கான நிதி ஆதாரம் அப்படின்றது ஆல்ரெடி இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அமர் பிரசாத் ரெட்டி அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிலாம் கூட சொல்லப்படுது. அந்த அவங்க நடைபயணம் யாத்திரை போவதற்கு முன்னாடியே பணம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு கேக்குறேன். எவன பணம் போதுன்னு சொல்லுவான்? பணம் எவன் போதுன்னு சொல்லணும்? ஒருவேளை அண்ணாமலையுடைய சகாவான தோஸ்தான அந்த நம்ம மயிலாடுதுறை பாஜக மாவட்ட தலைவரான அகோரத்துக்கு பணம் தேவைப்பட்டிருக்கலாம். இப்ப கூட நடந்த பல்லட பொதுக்கூட்டத்துல வந்து பணம் இருந்தும் AP முருகானந்தம்ங்கிறவர் வந்து பணத்தை ஆட்டையை போடுறதுக்காக இத்தனை லட்சம் பேரை கூட்டுறேன்னு சொல்லி 30,000க்கு மேல பெருசா கூட்டமே வரல, பாதி பணத்தை அமுக்கிக்கிட்டதாக நான் சொல்லல, பாஜக கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அது போல அங்க உள்ளவங்க வந்து மேல இருந்து பணம் வந்தாலும் நாம இந்த பணத்தை செலவு பண்ணதை கணக்கு காமிச்சிடலாம். நாம வந்து இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்கள் கிட்ட பணத்தை வசூல் பண்ணி நம்மளுடைய செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம். இன்னொன்னு, அண்ணாமலையை கூட வர வரைக்கும் நாம எல்லாத்துக்கிட்டையும் போடுங்கடா, வசூல போடுங்கடா, இதெல்லாம் பத்தாதுடா, ஏதாவது 100 கோடி வந்தாலும் பரவாயில்ல, 300 கோடி வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பணம் வேணும், நாம என்ன வந்து எலெக்ஷனை சந்திக்கணும், அதுக்கும் பணம் வேணும், இந்த பணம் யாத்திரையோட நிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிருக்கலாம். இன்னொன்னு, பணம் வந்து யார் போதுன்னு சொல்லுவா? இந்த மாதிரி பொதுவா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த மாதிரி, அதாவது எல்லாத்தையும் சொல்லல, ஏமாத்தக்கூடிய ஆட்கள்லாம் இந்த மாதிரி கூட்டம், பொதுக்கூட்டம் இதை வச்சு 10 மடங்கு பணம் வசூல் பண்ணி, அதாவது தங்களுடைய செலவுகளுக்கு வச்சுக்கிறது தானே வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவர்கிட்ட வந்து பணத்தை கேட்டதுல, பணம் வசூல் பண்ண நினைச்சதுல, பணத்தை டொனேஷனா கேட்டதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நீ பணம் கேட்டது, உங்களுடைய யாத்திரைக்கு பணம் தேவைப்படுது, செலவுக்கு பணம் தேவைப்படுது, தேர்தலுக்கு பணம் தேவைப்படுது, கேட்கறதுல அது கொடுக்கறது கேட்கறது அது அவங்கவுங்க சம்மந்தப்பட்டது. ஆனா என்னன்னா, இப்படி ஒரு மிரட்டல் அப்படின்னு செய்யும் போது அதுலயும் வந்து ஒரு சைவ மடத்தை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு சாமியார், நீங்க பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க, அது விசாரித்து வந்த பிறகுதான் அது உண்மையா பொய்யான்னு தெரிய போகுது. அது குற்றச்சாட்டு தான், குற்றச்சாட்டு யாரையுமே சொல்லலாம். ஆனா அவர் வந்து சைவ மடத்தின் மிக முக்கியமான நபர். தமிழ்நாட்டில் தெரியும், இங்க வந்து ராமரை தெரியாது, ஆனா சைவத்தை தெரியும், சிவனை தெரியும், முருகனை தெரியும். அதன் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவங்க இவங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினால் அது பிஜேபிக்கு தானே எதிர்மறையா போகும். அது தெரியாது அவங்களுக்கு, நிர்வாகிகளுக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த பாலியல் குற்றச்சாட்டை நான் மட்டும் வைக்கலன்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணே வச்சிருக்காங்க. அதன் சார்ந்து 2-3 சேனல்கள் வந்து பல பேர் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு அமுச்சு விடுறோம், நீங்க பாருங்க. நான் மட்டும் சொல்லல, அதாவது நாமள இட்டுக்கட்டி எல்லாம் பேசல. இன்னும் சொல்ல போனா, அந்த பையன், சின்ன பையனுடைய பேர் முதற்கொண்டு என்னால வந்து சொல்ல முடியும். அது வந்து நான் சட்டத்தின் கருதி அந்த பையனோட பேரை நான் வந்து இந்த இடத்துல என்னால வந்து சொல்ல முடியல. நாம ஒண்ணு போற போக்குல பாலியல் குற்றச்சாட்டு சொல்லல, இன்னார் இவர் அப்படின்னு நம்மளால பேர் சொல்ல முடியும், என்ன நடந்துச்சுன்னு உட்பட நம்மளால சொல்ல முடியும். இது உண்மை. பகுதியில் உள்ள ஆட்கள்கிட்ட விசாரித்தால் கண்டிப்பாக தெரியும். ஒண்ணு. அடுத்தது, அப்படி பார்த்தா இவங்க KT ராகவனே இவங்க வந்து சிக்க வச்சிருக்க மாட்டாங்கல்ல, நீங்க சொல்றபடி பார்த்தா. 2, இந்த விஷயம் வெளியே போகும்னு இவங்க வந்து கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. சாமியார மிரட்டினா அந்தாலே ஆட்டடா போவான், அந்த அளவுக்கு பாதுகாப்பு நம்ம தான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கும் இந்து மதத்துக்கு நம்ம தான் பாதுகாப்பு. நம்மளே மீறி எங்க போறான், எங்கேயும் போக மாட்டான்.
அடிச்சாலும் பூஜாலும் நம்ம தான் இவனுக்கு அப்படிங்கிற எண்ணத்துல கூட சாமியாரை மிரட்டி பார்த்திருக்கலாம். சாமியாரோட தம்பி வந்து சாமியாருக்கே தெரியாம கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி எங்க இதுக்கு வராங்க, மடத்துக்கு வராங்க, வம்புழுக்கிறாங்க, இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்லி சாமியாரோட தம்பியே அதாவது தன்னிச்சையாக போய் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இந்த விஷயம் வந்து இவ்வளவு சீக்கிரம் வெளியே வரும் பாஜக காரங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. நினைச்சிருந்தா அண்ணாமலை இந்த விஷயத்த இந்த அளவுக்கு சீரியஸாக விட்டுருக்க மாட்டார் அப்படின்னு நானே சொல்றேன். ஏன்னா இத பண்ணுனா பாஜகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரு. இப்போ அந்த கட்சியில இருந்து முக்கியமா சிலரை வந்து தூக்கி இருக்கிறாங்க அந்த ஏரியாவில இருந்து. அதுல வந்து குடியரசு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து விக்னேஷன் ஒருத்தர் சொல்றாங்க, ஸ்ரீனிவாஸ்னு ஒருத்தர் சொல்றாங்க. இவங்கெல்லாம் வந்து வினோத், விக்னேஷ், ஸ்ரீனிவாஸ், குடியரசு 4 பேர் கைதாயிருக்கிறாங்க. மீதி 9 பேரை தேடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 9 பேரோட பின்னணி என்ன? இந்த வினோத், விக்னேஷ், ஸ்ரீனிவாஸ் எல்லாம் வந்து அகோரம் கூட உள்ள பசங்க, பாஜக பசங்க, ரவுடிசம் பண்றவங்க. அந்த அவர் பேர் கொடியரசுன்னு நினைக்கிறேன். அவரு வந்து கலைமகள்னு ஒரு வந்து ஸ்கூல் வச்சிருக்காரு போல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செய்யூர்ல வந்து ஜெயச்சந்திரன் ஒரு வக்கீல் அட்வொகேட் ஒருத்தர், அவரையும் இந்த வந்து இது குற்றப்பத்திரிகையில சேர்த்திருக்காங்க. அவரும் அகோரத்துக்கு வேண்டப்பட்டவர். இவங்க எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவங்க. இதுல பெரும்பாலானவங்க பாஜக காரங்க. இதற்கு தலைமையாக செயல்பட்ட அகோரம் பாஜகவினுடைய மயிலாடுதுறை மாவட்ட தலைவர். இதுதான் இவங்களோட பின்னணி. இவங்களுக்கு வந்து பின்னணி சொல்ற அளவுக்கு பெரிய வந்து நல்ல பின்னணி எல்லாம் கிடையாதுன்னு. கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கட்சியில இருந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. இப்போ திமுகவுல யாரும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு விமர்சனம் வருது அப்படின்னு சொன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ராதாரவி முக்கியமான ஆளு, கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவர். தினசரி கலைஞரை காலையில சந்திச்சுட்டு இயல்பா சும்மா பார்த்துட்டு போறேன்னு வருவார். அந்த அளவுக்கு இடம் இருந்தவர். அவர் நயன்தாராவை பத்தி ஒரு தப்பா பேசிட்டாருன்னா உடனே தூக்குறாங்க, கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அவர் கோச்சிக்கிட்டு பிஜேபியிலே போய் சேர்ந்தாரு. அது போல சிவாஜின்னு ஒருத்தர் ரொம்ப முக்கியமான பேச்சாளர், இப்போ மறுபடியும் உள்ள சஸ்பெண்ட் வர உள்ள வந்திருக்கிறார். அவரை அரெஸ்ட் பண்ணி 60 நாள் 65 நாள் உள்ள தூக்கி வச்சாங்க. அப்போ திமுக ஆளுங்கட்சி அவங்க மேல விமர்சனம் வருது, நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா? இப்ப இவங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க யார் மேலையும்? நீங்க அவனை எதுவும் வந்து சமாதானம் பண்ணாம திடீர்னு அவன் மேல நடவடிக்கை தான், ஏய் பண்ண சொன்னதே நீ தானடா அப்படின்னு கையை காமிச்சா என்ன பண்ணுவாங்க? அதுதான் மதன் ரவிச்சந்திரன் விஷயத்துல நடந்ததுதானே இன்னைய வரைக்கும் அவர் வந்து ஸ்டிங் ஆபரேஷன் அடிச்சு அந்த கட்சியை ஒண்ணு இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது பேசிக்காவே அப்ப எல்லாரும் வந்து சேர்ந்து கூட்டுக்கிறவனைகளா இருந்தா வெளியே வந்தாங்க, நீ மட்டும் என்ன வைக்கியமா, இதை பண்ணல அவன் சொல்லிட்டு என்ன பண்றது? இதுக்கு பயந்துகிட்டு தான் எவன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாம கைக்கு இன்னும் சொல்ல போனா கண்கொத்தி பாம்பா இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு அக்கா ஒருத்தங்க வந்து ஸ்பா விஷயத்துல வந்து திருவள்ளூர் மாவட்ட பாஜக காரங்க மீது வந்து பல குற்றச்சாட்டுகள் வச்சு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுல முக்கியமான 2-3 பேரை கட்சியை விட்டு நீக்கிட்டு 2 மாசம் கழிச்சு திரும்ப கட்சியில சேர்த்து அதே பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க. இவ்வளவுதான், வேற என்ன? ஓகே, இப்ப நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. முதல் கட்டமா இப்பதான் அந்த வழக்கம் வந்திருக்குது. தொடர்ந்து அது குறித்து என்ன அப்டேட் வருதுங்கிறதே நம்ம பார்க்கலாம். அதை ஒட்டி தொடர்ந்து நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. மக்களே, இந்த மாதிரி சாமியார்லாம் நம்பாதீங்க, இவங்கெல்லாம் திருட்டு பசனுங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வந்து அதாவது எனக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டுதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. நம்மளுடைய பாரம்பரிய தெய்வங்களான முனியப்பன், கருப்புசாமி, ஐயனாரு, சுடலைமாட, இன்னும் சொல்ல போனா சோலையம்ம, மாரியம்ம, பச்சையம்ம, இவங்கெல்லாம் நம்ம போலாம், சாமி கும்பலாம் வந்துட்டே இருக்கலாம். நம்மள எங்க எவனும் வந்து உள்ள விட முடியாதுன்னு சொல்ல முடியாது, நம்மளை தீட்டுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு, அங்க உள்ள பூசாரிக்கு அதிகபட்ச தேவையே சாப்பாடு போட்டிருந்தான். நம்ம கிட்ட அதன் மீறி அவங்க எதுவுமே எதிர்பார்த்ததும் கிடையாது. ஆனா இவனுங்கெல்லாம் அப்படி இல்லை, மலம் முழுங்கிங்க. சொல்ல போனா ஜக்கி வாசுதேவன்ல இருந்து இன்னும் சொல்ல போனா மேல்மருவத்தூர் பங்காரடிகளார்ல இருந்து இப்படிப்பட்ட ஆதீனங்கள், மடாதிபதிகள், இவனுங்களை நம்பி போவாதீங்க. இவனுக்கெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. சாதாரண சொகுசு வாழ்க்கை இல்ல, 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கார்ல சுத்திட்டு இருக்கானுங்க. எல்லாமே திருட்டு பசனுங்க, அயோக்கிய பசனுங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆட்கள் மாட்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா நீங்க தான் திருந்தாம அங்கெல்லாம் போய் காலில் விழுந்து கையில விழுந்து காசை கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கீங்க. இதுல இந்த சாமியார் ஸ்ரீ மாசிலாமணி இந்த டுபாகூர் வந்து பல்லக்குல தான் போவாராம். பல்லக்குல இவர் வந்து கெட்ட கெடுக்கு பல்லக்குல தான் போவாராம். தயவு செஞ்சு மக்கள் யாரும் ஏமாறாதீங்க. உங்களுடைய கடவுள் நம்பிக்கைங்கிற பேரை இவனுங்க பயன்படுத்தி காசாக்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இடம் கொடுத்துறாதீங்க. ரொம்ப விழிப்போடு இருங்க. இருக்கக்கூடிய மொத்த அக்யூஸ்டும் பாஜக தான் இருக்கான். ரொம்ப சூதனமா இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா அது ரொம்ப நன்றிங்க. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.